நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் வல்லமையுள்ளது, ஜீவன் உள்ளது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் நீர் எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை கேட்கும்படியாய் கர்த்தர் எங்கள் இதயத்தை பக்குவப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. உமக்கு பயப்படத்தக்கதாக எங்கள் இதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. அப்படி நீ செய்வீரதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். மீட்பர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் ஒரு நாளும் பலவீனர்களாய் இருக்கக்கூடாது. அவர்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 7 சபைகளை குறித்து வாசிக்கிறோம். அந்த 7 சபைகளையும் தேவன் நிதானித்து பார்க்கிறார். அந்த சபைகளின் பலவீனத்தை குறித்து பேசுகிறார், பலத்தை குறித்து பேசுகிறார். பலவீனத்தை குறித்து சொல்லிவிட்டு ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். உதாரணத்துக்கு எபேசு சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில இருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ மனம் திரும்பு, இல்லாவிடில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நல்ல கவனிங்க. ஒரு பலவீனத்தை காட்டுகிறார், கடிந்து கொள்கிறார், அதிலிருந்து மனம் திரும்பும்படியாய் சொல்லுகிறார். இந்த வண்ணமாய் நீங்க 7 சபைகளை குறித்தும் நீங்கள் வாசிக்கலாம். அதே போல அவருடைய பலத்தையும் பாராட்டுகிறார், அவருடைய நற்கிரியைகளையும் பாராட்டுகிறார். அதுக்கு பிறகு 7 சபைகளுக்கும் ஒரே செய்தி கடந்து செல்கிறது. அந்த செய்தி என்ன தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான் சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே வாசம் பண்ணுவான். பலவீனர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, பலமுள்ளவர்கள், ஜெயம் கொண்டவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். இங்கே சங்கீதக்காரன் நம்மளுக்கு குறிப்பிடுகிறார், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்தில் காணப்படுவார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார் என்றால், அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாக, அவருடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாக, மகிழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நாம் சபையிலே வருவதற்கான நோக்கமும் அதுதான். நாம் பலவீனர்களாய் சபைக்குள்ளே வருகிறோம்,
நாம் பலமுள்ளவர்களாய் கடந்து செல்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஒரு விசுவாசியிடம் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? உலகத்தை அவன் ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை அவன் ஜெயிக்க வேண்டும், பிசாசை அவன் ஜெயிக்க வேண்டும். தேவன் இதைதான் ஒரு விசுவாசியிடம் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அவர்கள் சங்கீதக்காரன் நல்ல அருமையா ஒரு நபரை குறித்து, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறித்து பேசுகிறார். ஒரு ஜன கூட்டத்தை குறித்து பேசுகிறார். அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்னா, பலத்தின் மேல் பலன் அடைகிற ஜனம். சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே வந்த ஜனம், காணப்படுகிற ஒரு ஜனம். நீங்களும் நானும் இப்படி காணப்படுறோமா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இந்த ஜனங்கள் யார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது, இந்த ஜனம் யார்? ஏன் இவங்கள் பலத்தின் மேல் பலனடைந்தார்கள்? ஏன் சீயோனிலே தேவ சன்னிதானத்தில் காணப்பட்டார்கள்? இவங்களும் நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இவங்களும் தான். இவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நாமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். இவர்களும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள், நாமும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். நமக்கும் அவர்களுக்கும் பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார், நமக்கும் பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். அவர்களுக்கும் தேவன் தேவனாய் இருந்தார், நமக்கும் தேவன் தேவனாய் தான் இருக்கிறார். ஆனால் நாம் பலத்தின் மேல் பலன் அடைகிறோமா? நாம் சீயோனிலே தேவ சன்னிதானத்தில் காணப்படுகிற அளவுக்கு நாம் தகுதி பெற்றவர்களாய் மாற முடியுமா? மாற முடியும். இந்த நபர்களுடைய விசேஷத்தை காட்ட விரும்புகிறேன். சங்கீதக்காரன் இதை குறிப்பிடாமல் இல்லை. யார் இந்த நபர்கள்? யார் இந்த ஜனம்? முதல் வசனத்தை கவனிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. முதல் காரியம், நம்ம பலத்தின் மேல் பலன் அடையணும் அப்படின்னா, நாம் ஜெயம் கொண்ட தேவ பிள்ளைகளா இருக்கணும்னா, நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். அது என்ன வாஞ்சை? தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே நான் இருக்கணும், தேவனுடைய பிரசன்னத்திலே நான் இருக்கணும். நீங்க அநேக ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கணும்னு அந்த வாஞ்சை இல்ல. நீங்க உண்மையான ஒரு மனம் திருப்புதல்ல வந்திருப்பீங்கன்னா ஒன்னு சொல்லட்டும், நீங்க தேவனுடைய சன்னிதானத்தை வாஞ்சிப்பீங்க, அந்த சன்னிதானத்தை விரும்புவீங்க. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாமல் தேவனுடைய பிரசன்னத்திலே களி கூறுவீர்கள். சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? அந்த ஜனத்திலே தன்னையும் அடையாளம் காட்டிவிட்டு சொல்றாரு, தேவனுடைய வாசஸ்தலங்கள் இவர்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறதா? இன்பமானவைகளா இருக்கிறதா? இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு எல்லா விஷயத்தை காட்டிலும் இன்பமானவையாய் இருக்கிறதா? இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பலத்தின் மேல் பலன் அடையாததுக்கு காரணம், உலகத்தின் காரியங்களிலே அதிகமாய் இன்பம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய விஷயத்திலே, தேவனுடைய வாசஸ்தலத்திலே இன்பம் கொள்ளவில்லை. இன்னைக்கு நமக்கு இன்பம் இருக்கணும் எது மேலனா? தேவனுடைய வாசஸ்தலம். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் என்னவா இருக்கா? வாஞ்சை மட்டும் சொல்லக்கூடாது, வாஞ்சையும் தவனமுமா இருக்கிற. தவனம் என்ன தெரியுமா? அப்படியே அதன் மேலேயே குறிக்கோள், எனக்கு இது பெற்றே ஆக வேண்டும். தேவனுடைய ஆலய பிரகாரங்கள்ல, தேவனுடைய சன்னிதானத்துல நான் இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தை நான் பெற்றே ஆக வேண்டும். இந்த மாதிரி வாஞ்சை இருந்துச்சுன்னா, தவனம் இருந்துச்சுன்னா, என் தேவன் உங்களை சும்மா விடவே மாட்டார். உங்களை பலத்தின் மேல் பலனடைய உதவி செய்வார். நம்முடைய மாம்சம், நம்முடைய இருதயம் யார் மேல அப்படியே கவனமா இருக்கணும்னா, ஜீவனுள்ள தேவன் மேல.
இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். தம்முடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார். இயேசு மாத்திரம் இல்லைன்னா நம்ம இல்ல. இயேசு நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பாவம் செய்தோம், நாம் தேவனை விட்டு தூரம் போனோம், நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம், அவருக்கு துரோகிகளா இருந்தோம், அவருக்கு சத்துருக்களா இருந்தோம். ஆனால் தேவன் மனித ரூபம் எடுத்து இயேசுவாய் இந்த உலகத்துல வந்து நமக்காக ஒரு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டார். நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றார், நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசுவானவர் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமானோம். சிதறடிக்கப்பட்ட ஆடுகளாயிருந்தோம், இப்பொழுதோ நம்முடைய நல் மேய்ப்பரிடம் வந்து சேர்ந்து விட்டோம். நம்முடைய ஆத்துமாவின் கண்காணி அவர். நன்றாக கவனிங்க. ஆண்டவர் நம்மை ரட்சித்து தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொண்டார். இப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கணும், ஆண்டவர் சமூகத்துல நான் களி கூறணும் என்ற எண்ணம் வாஞ்சை உங்களுக்கு இருக்கணும். அது இல்ல அப்படின்னு சொன்னா பிசாசு உங்களுக்கு விரோதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான், உங்களை பலவீனப்படுத்த ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு தெரியுமா, நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ரட்சித்த உடனே ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? தம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுத்தார். நல்லா கவனிங்க. உலகத்துல எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கு. அதுக்கு பேர் காமன் ஃபெய்த். எல்லாருக்கும் பொதுவான ஒரு விசுவாசம் இருக்கு. நான் ஒருத்தர் நம்புறோம், அதுக்கு பேர் பொதுவான விசுவாசம். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிறது என்ன தெரியுமா? பொதுவான விசுவாசம் இல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுக்கிறார். அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தினுடைய வலிமை என்ன தெரியுமா? அந்த விசுவாசத்தின் மேன்மை என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். உலகத்தை ஜெயிப்பீர்கள் அந்த விசுவாசத்தை வைத்து, பிசாசை ஜெயிப்பீர்கள் அந்த விசுவாசத்தை வைத்து. அப்படிப்பட்ட வல்லமை அந்த விசுவாசம் நமக்கு தருகிறது. அந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தேவ சன்னிதானத்தில் அந்த விசுவாசத்தை பலப்பட நம்ம ஆயத்தமானோமா? ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் நமக்கு ஒரு பரிசுத்த அங்கியை கொடுக்கிறார், பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த வஸ்திரம் தான் உங்களுடைய பலம். பிசாசு அதை கரைப்படுத்தணும்னு விரும்புவான். சர்தை சபையை அப்படிதான் கரைப்படுத்தினான். அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தினான். வஸ்திரத்தை கரைப்படுத்தினால் நீங்கள் பலவீனர்கள், தேவ சன்னிதானத்தில் நிற்க இயலாது. இன்னைக்கு தேவன் உங்கள் கைரங்களில் எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் தேவனுடைய வாசஸ்தலம் நமக்கு இன்பமானவையா இருக்கணும்னா, என் தேவன் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி எனக்குள்ளே தம்முடைய விசுவாசத்தை வைத்து, எனக்குள்ளே தம்முடைய பரிசுத்தத்தை வைத்து, எனக்குள்ளே தம்முடைய நீதியை வைத்து என்னை பலமுள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். அப்படின்னா அந்த பலத்தின் மேல் பலன் அடைனா நீங்க தான் அந்த வேலை செய்யணும், அவர் செய்ய மாட்டார். இந்த உலகத்துல வாழும்போது உலகத்துல பல பிரச்சனைகள் பல பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டிய நேரம் வரும், சந்திப்போம். நீங்க தேவ பக்தியா ஆண்டவருக்குன்னு வாழணும்னு விரும்புனீங்கன்னா இந்த உலகத்துல என்ன உண்டு? பாடு உபத்திரம் உண்டு. ஆண்டவர் இல்லனே சொல்ல, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு தான் சொன்னாரு. விசுவாசத்துக்காக நீங்க நிற்கும் போது பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். வசனத்துக்காக நிற்கும் போது போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்க கரங்கள்ல நிறைய பலமுள்ள விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார், நீதியை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? உங்களை சபைக்குள்ள வந்து சேர்க்கிறார் பாத்தீங்களா? இந்த சபையில வந்து நீங்க ட்ரெயின் அப் ஆகணும். சபைக்குள்ள வரும்போது தேவன் உங்களை படிப்பிக்கிறார். அதனாலதான் தேவனுடைய வாசஸ்தலம் நமக்கு இன்பமானவையா இருக்கணும். தாவீது ஏன் பலமுள்ளவரா இருந்தா தெரியுமா? அவர் பலவீனமான மனுஷன் தான். பலமுள்ள மனுஷனா மாறினதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. பாருங்க,
தேவனுடைய ஆலயத்தை நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? அது இன்பமானவையா இருக்குதா? எந்த காரியத்தை நீங்க இன்பமா எண்ணுவீங்களோ, எந்த காரியத்தை பிரியமா பார்ப்பீங்களோ, அந்த இடத்துல நீங்க போகும்போது நீங்க அந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஆண்டவருடைய வாசஸ்தலத்தின் மேல உங்களுக்கு இன்பம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசஸ்தலத்துல யார் வாசம் பண்றா? ஆண்டவர் வாசம் பண்றாரு, தேவன் வாசம் பண்றாரு. அப்போ அந்த தேவனை பார்க்க நம்ம வரும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப கவனமா இருப்போம். நீங்களும் நானும் முதல்ல ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளா இருக்கணும். அது மேல பிரியம் வைக்கணும். ஏன் அது மேல பிரியம் வைக்கணும்னா, அந்த ஆலயத்துக்குள்ள, அந்த வாசஸ்தலத்துல உங்களுக்கென்று அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துல வரும்போது சங்கீதம் 65ல வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கான நன்மைகளை அங்கே வைத்திருக்கிறார். அதனால ஆதி திருச்சபை மக்கள் என்ன செஞ்சாங்களா, தேவனுடைய வாசஸ்தலத்தை வாஞ்சித்தாங்க. தேவன் அவங்களை சபையில கொண்டு சேர்த்தார். அந்த சபையில சேர்த்து கொண்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. எப்படி தரித்திருந்தாங்க? உறுதியாய். உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் இன்பமா இருந்தாதான் அந்த இடத்துல நீங்க தரித்திருக்க முடியும். நீங்க ஒரு வேலை செஞ்சா கூட அதுல பிரியம் இல்லாம, இன்பம் இல்லாம வேலை செஞ்சீங்கன்னா என்ன செஞ்சுருவீங்க? அந்த வேலையை விட்டுருவீங்க. தரித்துலாம் இருக்க மாட்டீங்க. கடமைக்கு போய் செய்வீங்க, கடமைக்கு போய் வந்துடுவீங்க. அதனால எந்த லாபமும் கிடையாது. அதே போல தேவனுடைய வாசஸ்தலம் உங்களுக்கு இன்பமா இருந்துச்சுன்னா நீங்க சாதாரணமா எடுத்துட மாட்டீங்க. அங்க தேவனுடைய வார்த்தை எனக்கு வருகிறது. ஆதி திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ பிள்ளைகள் தங்கள் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்ற அந்த பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் சபைக்குள்ள சேர்த்து கொண்டார். சபைக்குள்ள சேர்த்து கொண்ட உடனே அது அவங்களுக்கு இன்பமா இருந்துச்சு. தேவனுடைய சன்னிதானத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நீங்களும் நான் என்ன செய்யறோம்? தேவ சபையை வாஞ்சிக்கிறோம், உண்மைதான். அந்த சபைக்குள்ள வாசஸ்தலத்தை வாஞ்சிக்கிற நாம் நம்ம தேவ சன்னிதானத்துல வரும் பொழுது அவர் சமூகத்துல கற்றுக்கொள்ள பழக வேண்டும். பலன் அடையணும்னா நிச்சயம் கற்றுக்கொண்டே ஆகணும். ஆண்டவர் தம்முடைய உபதேசங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய உபதேசங்களை ஏன் சபையில தருகிறார் என்று சொன்னா, அந்த ஆரோக்கியமான உபதேசம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 விஷயத்தை செய்யும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் கவனிங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், முதல் காரியம் என்னவா மாறணும்? தேறினவன். 2வது, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ வேத வசனத்தை என்ன கொடுத்திருக்காரு? உபதேசத்துக்காகவும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புக்கும் அது பிரயோஜனமா இருக்குது. அதை நம்ம கொடுத்திருக்காரு. இப்போ நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்தீங்கன்னா, வாசஸ்தலத்தை வாஞ்சித்தீங்கன்னா, அது உங்களுக்கு இன்பமா இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வசனத்தின் மேல நீங்க பிரியம் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. சில நபர்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். ஒரு நபர்கிட்ட கேட்டேன், அவர் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டாச்சான். வேதத்தை எத்தனை முறை வாசித்தீங்கன்னு கேட்டா, வேதத்தை படிக்கிறதே இல்லையா? அப்ப எப்படி பலன் அடைய முடியும்? நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டது உண்மை அப்படின்னா நீங்க எது மேல அதிகமான கவனம் செலுத்தணும்னு கேட்டா, கர்த்தருடைய வசனத்தின் மேல. கற்றுக்கொள்ளும். தேவனுடைய வாசத்துல உங்களுக்கு இன்பமா இருந்துச்சுன்னா அவர் சொல்ற வார்த்தை இன்பமா இருக்கணும், அவருடைய வசனமும் இன்பமா இருக்கணும். அதனால்தான் பேதுரு என்ன சொன்னார்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. புதிதாய் பிறந்த குழந்தையை போல. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு எது மேல வாஞ்ச இருக்கும்? தேவனுடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கும். அது எப்படிப்பட்ட வசனம்?
தீர்வசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலது. ஒரு சின்ன குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே எப்படிங்க பலன் அடையுது? தாய்ப்பால் உண்கிறதுனால. அதுல எல்லா சத்தும் இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க பலன் அடையணும் கேட்டா அதுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், தம்முடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த வசனத்தை ஆர்வத்தோடு வாஞ்சியோடு வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியா என் கண்களை திறந்துள்ளோம் என்று கேட்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம அதை கேட்கல அப்படின்னு சொன்னா நம்ம எங்கேயோ பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விதைக்கப்பட்ட வசனத்தை தான் பிடுங்க பார்க்கிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டது சுவிசேஷம் என்னும் வசனத்தினாலே, கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னும் அந்த மெய்யான வசனத்தினால நீங்க ஜனிப்பிக்கப்பட்டீங்க. ஆனா ஜனிப்பிக்கப்பட்ட உடனே உங்கள் ஆத்மாவில அந்த வசனம் நாட்டப்பட்டது. ஆனா ஏன் நீங்க பலன் அடையலன்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தின் மேல பிரியம் வைக்கல, அந்த வசனத்தை தியானிக்கல, அந்த வசனத்தின்படி செயல்படல. உடனே எதிராளி பார்த்துட்டே இருக்கான், அவன் உங்க மேல கண் வச்சுட்டே இருக்கான், உங்களை வீழ்த்தணும் அவன் பிரயாசப்படுவான். பிசாசு எதுக்கு வரான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் திருடன். அவன் முதல் வேலை திரும்ப செய்வான், உங்ககிட்ட இருக்கிற அந்த வசனத்தை தூக்கிடுவான். இயேசு தாமே இதை சொன்னார். வலி அருகே விதைக்கப்பட்ட விதை குறித்து பேசும்போது சொன்னார், அந்த வலி அருகே விதைக்கப்பட்ட விதை யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்க எப்படிப்பட்டவங்களா மாறிட்டாங்க? ஒரு வலி அருகே போறவங்க மக்களா, வசனத்தை குறித்த வாஞ்சை இல்லாத பிள்ளைகளாக. வசனம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா அந்த வசனத்தை என்ன செய்யலையா? அது குறித்து அதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அதுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கொடுக்கல, அதை நேசிக்கல. அதனால ஆகாயத்து பட்சி வந்துச்சான், அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சான். பிசாசு என்ன செய்யறான்? இன்னைக்கு அநேகருடைய இதயத்துல தேவன் வைத்து இருக்கிற வசனத்தை என்ன செய்யறான்? எடுத்துட்டு போறான். வசனம் போச்சுன்னா விசுவாசம் போச்சு, விசுவாசம் போச்சுன்னா நீங்க பலவீனர். நல்ல கவனிங்க, வேத வசனத்தின் மேல பிரியம் வைக்க ஆரம்பிச்சிருங்க. வேத வசனத்தை நேசிங்க. அந்த வசனம் உங்களுக்கு மன்னாவாய் தேவன் கொடுத்திருக்கிறார். சபையில வரும்போது அதுக்கு உள்ள விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கிறார். சபையில நீங்க கற்றுக்கொள்கிற பாடங்களை அப்படியே நீங்க தனிப்பட்ட ஜீவியத்துல அன்றாட வாழ்க்கையில அதை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு இன்னும் தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார், உங்களை பலம் உள்ளவர்களாய் மாற்றுவார். பிசாசை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க வசனத்தின் மேல் பிரியம் வைக்க ஆரம்பிச்சிடணும். வசனத்தின் மேலே பிரியம் வைக்கிற மனுஷர்கள் என்ன செய்யணும்னா தேவனை துதிக்கணும். 4ஆம் வசனத்தை கவனிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட மனுஷர்கள் என்ன செய்வாங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கு உங்க வாழ்க்கையில வரும். நான் சொன்னேன் உங்ககிட்ட, வசனத்துக்காக ஜீவிக்கும் பொழுது பாடுகள் வரதான் செய்யும், உபத்திரம் வரதான் செய்யும். ஆனா நம்ம தோண்டு போக கூடாது. ஏன்னா வசனத்தின் மூலமாக தேவனை குறித்து இன்னும் நன்றாக அறிந்திருக்கிறோம், விசுவாசத்துல பலப்பட்டு இருக்கிறோம். அப்படின்னா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு வரும்போது நீங்களும் நான் என்ன தெரியுமா செய்யணும்? தேவனை துதிக்கணும். துதிக்கணும். தேவன் நமக்கு ஒரு துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் நமக்கு ஒரு ஆடை, நிறைய ஆடையை கொடுக்கிறார். அதுல ஒரு மிக முக்கியமான ஆடைக்கு பேர் தான் துதியின் ஆடை. இந்த துதியின் ஆடையை ஏன் கொடுத்திருக்காருன்னா, நீங்க நல்லா துதிச்சு 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 தேவனை மகிமைப்படுத்தி படுத்தி பலன் அடையணும். நிறைய நேரங்களில் பலவீனம் நம்மளை அப்படி தாக்கும். சில நேரங்களில் வியாதியின் பலவீனங்கள் வரும், சில நேரங்களில் சோர்வுகள், மனச்சோர்வுகள் வரும். மற்றவங்க நம்மளை அவமானமா பேசியிருப்பாங்க, நிந்திச்சிருப்பாங்க. இந்த நேரங்கள்ல அதெல்லாம் நம்முடைய உள் மனதை பாதிக்கும், பயத்தை கொண்டு வரும். நம்முடைய எதிர்காலமே சூன்யம் போல காணப்படும். இந்த நேரத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மனம் தோண்டு போகக்கூடாது. தேவனுடைய வசனத்தை வாசித்தீங்க இல்லையா? அதன் மூலமாக விசுவாசத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அப்படின்னா என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. தேவனுக்கு நன்றாக துதிக்க ஆரம்பிச்சிடுங்க. வாயினாலே தேவனை மகிமைப்படுத்துங்க. எவ்வளவு அளவுக்கு நீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்களோ உங்களுடைய பலன் அந்த அளவுக்கு இருக்கும். அநேக நேரங்களில் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்துருவோம்,
தேவனுடைய சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் தோல்விக்கு காரணமே, ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உண்மை, சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டதும் உண்மை, ஆனால் அவர்கள் வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறதுக்கான காரணம், அவர்கள் தோல்விக்குள்ளாத இருக்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய சிந்தையில தான் இருக்கு பிரச்சனை. மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும், ஆவியின் சிந்தையோ ஜீவன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நம்ம அநேக நேரங்கள இந்த மாம்சத்தின் சிந்தைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில சோர்வுகள் நம்ம என்ன செய்யுது, மேலோங்கி நிக்குது. உங்களுக்கு குறித்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வரும், ஒரு வியாதி, டாக்டர் சொல்வார் இனிமேல் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். அந்த ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டருடைய பேச்சை கேட்டு நீங்க அநேக நேரங்களில் சோர்வடைந்து உங்க மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுப்பீங்க. நீங்க விசுவாசி, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், டாக்டர் சொல்றது பொய் அல்ல, ரிப்போர்ட் சொல்றதும் பொய் அல்ல. ஆனா தேவன் உங்களை தனிப்பட்ட விதமா அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பலவீனத்தை மேற்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வார். அப்ப என்ன செய்யுங்க, உங்க ஆவியின் சிந்தையோடு தேவனை அணுகுங்க, விசுவாச கண்ணோடு பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த பிரச்சனையின் ஊடே நான் செல்கிறேன், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஊடே செல்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நம்ம ஆண்டவர் என்னைக்கும் நமக்கு நல்லவராக தான் இருப்பார். அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார். என் ஆண்டவர் தீமை செய்கிற தேவனே அல்ல. அதனால அடிக்கடி நீங்களும் நானும் வாயினால என்ன அறிக்கை செய்யணும், நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் நன்மையே செய்கிறவர். நமக்கு ஆண்டவர் மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு நல்ல தகப்பன். நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரச்சனை நேரத்துல தான் நம்ம ஆண்டவரை பார்க்க வேண்டிய கண்ணில் பார்க்கறது இல்ல, நம்ம மாம்சம் என்ன சொல்லுதோ அப்படி நடக்கிறோம். அப்படி நடக்காதீங்க, அது உங்களுக்கு சோர்வை கொண்டு வரும், உங்களை பலவீனப்படுத்தும். தேவனுடைய வாசஸ்தலத்துல வாசமாய் இருக்கிறவர்கள் வசனத்தை கற்றுக்கொள்வார்கள், நாட்டப்படுவார்கள், அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள், துதித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட முதியவரை உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் 92 எடுத்துக்கொள்ளுங்க, 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். நல்ல கவனிங்க, முதிர் வயது, யூசுவலா முதிர் வயதுனா தள்ளாடுற வயசு, கோல் பிடிக்கிற வயசு, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில அஸ்தமனமாகிற ஒரு நேரம் தான் முதிர் வயது. அப்படிதானே? முதிர் வயசுல தான் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும். பிபி எகிரும், சுகர் நார்மலா இருக்காது, கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்காது. இது சரீர பிரகாரமாக சொல்லுகிறேன். இன்னும் மற்றபடி மனதளவும் கொஞ்சம் சோர்வு இருக்கும். ஏன்னா முதுமை தட்டும் போது நம்பிக்கை போயிடும். ஆனா தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட முதியவர்களை குறித்து பேசுகிறேன். சரீர பிரகாரமாக அவங்க பலவீனமானவர்கள் தான், ஆனா அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில பாத்தீங்கன்னா பலமுள்ளவர்கள். ஆண்டவர் எப்படி சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்னவா இருப்பாங்களா, செழித்திருப்பார்கள். வறுமையா இருக்க மாட்டாங்க, வறட்சியில இருக்க மாட்டாங்க, செழித்திருப்பார்கள். ஒண்ணு, தேவன் தாம் உண்மையுள்ளவர் என்றும் தாம் நீதியுள்ளவர் என்று எப்படி நிரூபணம் பண்றார் கேட்டீங்கன்னா, நான் தான் உன் கண்மல, நீ என்ன நம்பி வந்திருக்கிற, என் மேல நாட்டப்பட்டிருக்க, ஆகவே முதிர் வயதிலும் நான் என்ன சிரமம் செய்ய போறேன், கனி தர வைக்க போறேன், புஷ்டியும் பசுமையுமாய் மாற்ற போறேன். புஷ்டி பசுமை, என்ன அற்புதமான பலத்தை காட்டுது பாருங்களேன். ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க, ஒரு செடியை எடுத்துக்கோங்க, அதனுடைய பசுமை போச்சுன்னா சொங்கி அப்படியே கிடக்கிறத பாத்தீங்கன்னா ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதே மரம் சும்மா அப்படியே பசபசான்னு நல்ல பச்சையா பசுமையா அப்படி இருந்துச்சுன்னா பாருங்களேன், அதுல ஒரு ஜீவனே இருக்கு.
அதனாலதான் டாக்டர் சொல்லுவாங்க, புல் இருக்கு பாத்தீங்களா, புல் தர காலையில எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கும். அந்த புல் தரையில நடந்தா நம்ம கண்ணுக்கு கூட ஆரோக்கியமா. அப்ப பசுமையாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனுடைய பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். நல்லா கவனிங்க. நீங்க பலத்தின் மேல் பலன் அடையணுமா? தேவனுடைய ஆலயத்தை, வாசஸ்தலத்தை நீங்கள் இன்பமாய் எண்ணுங்கள், அதை வாஞ்சியுங்கள், அதுக்காக தவனமா இருங்க, அந்த வாசஸ்தலத்துல இருங்க. ரெண்டாவது, அந்த வாசஸ்தல இருக்கிறதோட நிக்காதீங்க, நாட்டப்படுங்க. நாட்டப்படுற மனுஷன் என்ன செய்வான்? வசனத்தின் மேல் பிரியம் வைப்பான், வசனத்தை தியானிப்பான், வசனத்தை தியானித்த வசனத்தை அப்படியே செயல்படுத்துவான், தன் வாழ்க்கையில அது நடத்துவான். அது மட்டுமல்ல, தேவனை எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருப்பான், நன்றி செலுத்திட்டு கொண்டே இருப்பான். உங்க வாழ்க்கையில எதிர்மறையான சூழ்நிலை வருதா, நீங்க நன்றி சொல்லிட்டே இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்க தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. நீங்க பலவீனமாக முடியாது. நீங்க துதித்து கொண்டே இருக்கணும். இந்த துதித்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க அழுகையின் பள்ளத்தாக்கு கூட எப்படி நடப்பீங்க தெரியுமா? பயந்து போய் பின்னாடி ஓட மாட்டீங்க, உருவ நடந்து எப்படி நடப்பீங்க? பள்ளத்தாக்கு இருக்கு தெரியுது, அது என்ன பள்ளத்தாக்கு? அழுகையின் பள்ளத்தாக்கு தான். கண்ணீர் அப்படியே வருது, தாரையா கொட்டுது, உண்மைதான். ஆனா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி அதுக்குள்ள உருவ நடந்து அதை என்னவா மாத்திடுவீங்க? நீருற்றாய் மாற்றி கொள்வீர்கள். நீருற்றுனா என்ன? நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். தேவன் இன்னைக்கு அந்த நம்மளை மாற்ற விரும்புகிறார். ரெண்டாவது, நல்ல கவனிங்க. பலன் அடையணுமா? கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறதோட மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுங்க, அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க, அவருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்க, அதை செயல்படுத்துங்க. அது மட்டுமல்ல, துதிங்க, நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. அதே 84ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மூன்றாவது, நல்ல கவனிங்க. நம்பிக்கையில உறுதியாயிருங்க. தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையில என்னவா இருக்கணும்? உறுதியா இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். எந்த மனுஷன் கர்த்தரை நம்புறானோ அவன் ஒரு நாள் தோல்வி அடைய போறதே இல்லை. கர்த்தராகிய யெகோவா நமக்கு நித்திய கன்மலையா இருக்கிறார். அவர் மேல் என்றென்றைக்கும் என்ன செய்யணுமா? நம்பிக்கை வைக்கணும். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஏன்னா மனிதன் மேல் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா தோத்துருவீங்க. தாவீது இதை சொல்லாமல் இல்லை. சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், பிரபுக்கள் மேல நம்பிக்கை வைக்காத, ராஜாக்கள் மேல நம்பிக்கை வைக்காத, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காத என்று சொல்லி தாவீது நம்ம சொல்லிட்டு போயிட்டார். பிரபுக்கள் மேல் நம்பிக்கை வச்சா அது நமக்கு பலவீனம். மனிதர்கள் ஒருவரும் நமக்கு என்ன செய்ய முடியாது? பலம் கொடுக்கவே முடியாது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் என்ன செய்யாதீங்க? நம்பாதீங்க. அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம். அப்ப யாரை நம்பணும்? கர்த்தரை தான் நம்பணும். நம்மளை ரட்சித்த தேவனை தான் நம்பணும். அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியா இருங்க. அவர் யார்? அவர் சூரியன். அவர் யார்? கேடகமானவர். அப்போ சூரியன் அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் போது ஆரோக்கியம் கிடைக்கும், நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. அப்ப அவர் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அவரை விட்டுட்டு நமக்கு போறதுக்கு வேற எதுவுமே இல்லை, எல்லாம் அவர் தான். அப்ப அவர் எல்லாமா இருக்கிறபடினாலே அவரையே நம்புங்க. கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரை நம்புங்க. அவர் விட்டு பின்னாடி போயிடாதீங்க. பிசாசு என்ன செய்ய தெரியுமா? நம்முடைய நம்பிக்கையில தான் அப்படியே பலவீனப்படுத்த விரும்புவான். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிச்சீங்களா? நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லுவீங்க, அது ரைட்டு.
ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு 2 விஷயத்த ரொம்ப முக்கியப்படுத்துறார். என்னது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம வைக்கிறோம். ஆனா அநேக நேரங்கள்ல கொஞ்சம் பேக் அடிச்சிடுறோம். அதனால என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். நம்பிக்கை வைக்கிறதோட நிக்க கூடாது. அந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில அப்படியே கொண்டிருக்கணும். அதுவும் அந்த நம்பிக்கையை நம்மளும் சேர்ந்து இணைந்து இருக்கணும். அந்த நம்பிக்கையை விட்டுறவே கூடாது. கலந்து போக முடியாத சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல கூட நம்பிக்கைய அறிக்கையிடுங்க. அப்போ அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா? வசனம் சொல்லுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி, நல்லா கவனிங்க, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் எந்த மரத்தை போல இருப்பான்? அந்த மரத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு கொஞ்சம் கவனிங்க. என்னெல்லாம் பிரச்சனை வரும்? நீங்க விசுவாசியா மாறின பிறகு உஷ்ணம் வருமா வராதா? பாடு வருமா வராதா? வரும். வறட்சி வருமா வராதா? வரும். ஆனா இதன் மத்தியில அது எப்படிப்பட்ட மரமா இருக்குமா? தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்தில், எப்படிப்பட்ட வருஷத்துல? மலை தாழ்ச்சியான வருஷத்துல வருத்தமின்றி, எப்படி? வருத்தமே இருக்காது. மலை தாழ்ச்சி தான், அங்க வறட்சி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். ஆனா ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கை கொல்ல, நீங்க நம்பிக்கையை விட்டுட்டீங்க அப்படின்னா வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பும் கொடுக்குது. என்ன எச்சரிப்பு? 17 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் கவனிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? ஆண்டவரே சொல்றார். அவர் மேல நம்பிக்கை வைக்காம மனுஷன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா, தேவனிட்டு விலகுனீங்கன்னா எப்படிப்பட்ட மனுஷர்லாம் மாறிடுவீங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர் இல்ல, சபிக்கப்பட்ட மனுஷனா மாறுவீங்க. இதேதான் ஏசாயா 31 அதிகாரம் 1 வசனம் முதல் 3 வசனம் வாசித்தீங்கன்னா, மனுஷன் மேல அதிகாரத்துல உள்ளவர்கள் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, அதெல்லாம் போயிடும். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, முழு மனதோடு அவர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் என்ன செய்வார்? நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களுடைய அவமானத்தை நீக்கி தேவன் மகிமையை தருவார், கீர்த்தியை தருவார், புகழ்ச்சியை தருவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற வறட்சியை நீக்கி தேவன் செழிப்பை தருவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த வறண்ட நிலையத்துல நீக்கி தேவன் உங்களை கனி தருகிறவர்களாய் மாற்றுவார். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கார். இந்த கால வேளையில ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைப்போம். ஆகவேதான் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்தில் காணப்பட்டார்கள். இன்னைக்கு நாம் சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே காணப்படுகிற பிள்ளைகளாக காணப்படணும். நம்முடைய லக்கு என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தில் தாபரிக்கணும், அவரோட கூட யுகாயுகமா வாழணும். இதுதான் நம்முடைய லக்கா இருக்கணும், நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படணும். ஆகவே இந்த வேலையில நாம் பலத்தின் மேல் பலனடைய தேவன் நமக்கு கொடுத்த ஆலோசனையின்படி நடக்க தேவன் கிருபை செய்வாராக. எல்லாரும் ஜெபிக்கலாமா?